மறுபடியும் நம்ம ஃபாலோஸ் கூட ஒரு செஸ் மேட்ச்சு. இந்த வாட்டி ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது, மொத்தம் 10 பேர். தோத்துட்டேன். ஸோ போன வாட்டி நம்மள ஒரு பையனை அடித்து நம்ம டான்ஸ் ஆட வச்சான்ல, அதை பார்த்து வந்து நிறைய பேர் வந்து நம்ம டான்ஸ் ஆட வைக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து ஓகே இது இவ்வளோ பேர் இருக்காங்களே, நம்ம அப்படின்னா இவ்வளோ பேர் கூட மேட்சை போட்டு ஒரு வீடியோ பண்ணலாம் சொல்லி ஒரு மேட்சை கண்டக்ட் பண்ணேன். ஸோ அதிலே சொல்லிட்டு நான் வந்து எல்லா கூடயும் ஒரு மேட்சாக விளாடுவேன். தோக்குறவங்க பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம். நான் தோத்தாக்கா டான்ஸ் ஆடுறோம் சொல்லி தான் மேட்சை ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஸ்டார்ட் ஆகுது. நான் தான் ஒயிட்டு. உங்களுக்கே தெரியும் நான் எந்த காய் எடுத்து வச்சுன்னு சொல்லி. ஸோ வழக்கம் போல் நம்ம குதிரை தான் எடுத்து வச்சோம். ஸோ மேட்ச்மே நல்லா தான் போச்சு. நான் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தேன். ஸோ ஏன்னா என்னால் சரியாக விளையாட முடியல. கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் ஊன்னு கத்தினால வந்து கேமில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. நான் கொஞ்சம் தப்பான ராங்கான மூளை எடுத்து வச்சு அந்த மேட்ச் நான் வந்து தோத்துட்டேன். ஸோ செகண்ட் மேட்ச்சு லிங்க் கிரியேட் பண்ணி ஸ்டோரியில் வச்சேன். அதே போல் ஒருத்தர் வந்தாங்க. ஸோ மேட்ச்சுமே நல்லா தான் போச்சு. நான் தோக்க வேண்டிய சுச்சுவேஷன், என்கிட்ட எல்லா காயினும் வெட்டிட்டாரு. ஸோ என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரில, நெட்ஒர்க் இஷ்யூவோ என்னான்னு தெரில. அந்த மேட்ச் வந்து ட்ரா ஆகிடுச்சு. ஸோ அது வந்து நான் வந்து தோற்றுருவேன்னு நினச்சேன், தோத்துட்டேன் ஓகேவா. ஆனால் அது என்ன ஏதுன்னு தெரில, ட்ரா ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தேர்ட் மேட்ச்சுக்கான லிங்க் கிரியேட் பண்ணி வச்சேன். அந்த மேட்ச்சை வந்து வெறும் 5 ஸ்டெப்பில் வந்து முடிச்சிட்டேன். ஏன்னா ஒரு ட்ரிக் ஒன்று பார்த்தேன், அதை பார்த்து வந்து எல்லாருக்குமே அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணேன். தெரிஞ்சவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க, தெரியவங்ககிட்ட நான் ஜெயிச்சிட்டேன். ஸோ அது போல் வந்து அந்த மாதிரி நான் ஜெயிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து 4வது மேட்ச்சுக்கான லிங்க் கிரியேட் பண்ணி வச்சேன். அதே போல் ஒருத்தவங்க வந்தாங்க, நான் ஜெயிச்சிட்டேன். இந்த 10 மேட்ச்சில் நான் ஜெயிக்கும் தோக்கும் அப்படி இப்படி போயின்னு இருந்துச்சு. ஸோ 7வது மேட்சாக ஒன்று நடந்தது. நம்ம ஜூனியர் பையன், காலேஜ் ஜூனியர் பையன், அவன் வந்தான். அவன் வந்து டிஎம் பண்ணியிருந்தான், ப்ரோ நான் வரேன் என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். நான் கூட அவன் டம்மி பாவான்னு நினச்சிருந்தான். ஆனால் அந்த பையன் என்ன தான் பண்ணான், வெறும் 3 ஸ்டெப்பில் நம்மளை செக் பண்ணிட்டு வச்சுட்டு மேட்ச் ஜெயிச்சிட்டான். எனக்கு வந்து ஒன்றும் புரியல. எனக்கு டேய் நீயாடா அப்படிதான் இருந்துச்சு தெரியுமா. ஆனால் அவன் பிளேயரை போல அவன் வெறும் 3 ஸ்டெப்பில் வந்து நம்மளை முடிச்சு விட்டான். அதுக்கப்புறமா டிஎம்ல வந்து நம்மளை வந்து ஃபன் பண்ணிருந்தான். நான் தலைவானு முடிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொன்னிருந்தான். உண்மையிலேயே அவன் நல்லா தான் விளாட்னான். ஸோ அவனுக்கு ஒரு குட். அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் மேட்ச் வச்சேன். இது போல் வந்து ஒரு 10 மேட்ச் போச்சு. ஸோ அதில் 10 மேட்ச்சில் வந்து அண்ணன் 5 மேட்ச் ஜெயித்தேன், 5 மேட்ச் தோற்றேன். அதில் ஒரு மேட்ச் ட்ரா ஆச்சுனால வந்து 4 மேட்ச் தோற்றேன், 5 மேட்ச் ஜெயிச்சிட்டேன். ஸோ நான் வந்து போய் ஸ்டோரி வச்சேன். என்னை தோக்க வச்சவங்களாம் ஒரு வந்து நம்ம ஸ்டோரிக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கப்பா எந்த சாங்க்கு டான்ஸ் ஆகணும்னு சொல்லி வச்சேன். ஒரு பையனுமே கமெண்ட் பண்ணல. அதனால் வந்து நான் இப்போ டான்ஸ் ஆட போடுறதுக்கு கிடையாது சரியா. அதுக்கப்புறமா நம்ம தோற்றவங்களாம் இருப்பாங்க தெரியுமா நம்மக்கிட்ட, அவங்கக்கிட்ட வந்து நான் சொன்னேன் இது போல் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க எனக்கு வந்து சென்ட் பண்ண சொன்னாங்க. அதே போல் சென்ட் பண்ணாங்க. வெறும் 2 பேரும் சென்ட் பண்ணாங்க. அதில் வந்து ஒருத்தவங்க வந்து ப்ரோ எனக்கு பாடவும் தெரியாது ஆடவும் தெரியாது சொன்னாங்க. என்னால் இப்போதைக்கு சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே நோ ப்ராப்ளம். ஆனால் இன்னொருத்தவங்க மட்டும் ஒரு சாங் பாடி அமிச்சாங்க. அது இங்கிலீஷ் இருந்தது. இது இப்போலாம் சென்ட் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி தமிழில் இருந்தால் பாடின்னு சொல்லி சென்ட் பண்ணேன். அவங்க நம்மளுக்காக எஃபர்ட் போட்டு சென்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை கேட்போம் சரியா. ஸோ சாங் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அவங்க இங்கிலீஷில் ஒரு பாட்டு பாடினாங்க, அது வச்சுன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ் சாங் தெரியாதனால வந்து ரெக்வஸ்ட்டாக இன்னொரு சாங் கேட்டேன் தமிழில். ஸோ நம்மளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி சென்ட் பண்ண நல்ல மனசுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதே போல் உங்கள் கான்ட்ரிபியூஷன் நிறையா கொடுத்தீங்கன்னா நம்ம நிறைய ஓன் கண்டென்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் கொடுங்கப்பா, அப்புறம் நாமளும் கொஞ்சம் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் கொடுக்க முடியும். இந்த ரியாக்ஷனே எத்தனை நாள் வச்சு ஓட்டுறது சொல்லு. அதனால் வந்து உங்கள் கான்ட்ரிபியூஷன் கொடுங்க, நாமளும் நல்ல வீடியோலாம் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்து நல்ல வீடியோ பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ டெலிட் பண்ணலான்னு பார்த்தேன். கஷ்டம் இந்த ஒரு பர்சனுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ பண்ணேன். நம்ம கிட்ட 5 பேர் தோற்றானுங்க. 5 பேரில் வந்து ஒருத்தங்க கமெண்ட் பண்ணி நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்க இது போல் ப்ரோ இது மாதிரிலாம் பண்ண முடியாது சாரி ப்ரோன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இன்னொருத்தவங்க மட்டும் அமிச்சாங்க. ஸோ அந்த ஒரு ஆள் மட்டும் இந்த வீடியோவை பண்ணேன். மிச்சம் 3 பேர் என்ன ஆனாங்கன்னு தெரில.
அதே போல் நம்ம கிட்ட ஜெயிச்சவங்களுமே எதுவுமே சொல்லவும் இல்லை. அதனால் வந்து இந்த வீடியோ வந்து பண்ணாமா யோசிச்சுருந்தேன். நல்ல வேலை அந்த ஒரு பர்சன் மட்டும் அந்த சாங் அனுப்புனாக்கா இந்த வீடியோ நான் டெலிட் பண்ணிட்டு இந்த கதை வேணாம் சொல்லி முடிச்சுட்டுக்கலாம். நான் அப்பயே நினச்சேன் எவனும் வீடியோ சென்ட் பண்ண மாட்டேன்னு நினச்சேன். அதே போல் பண்ணலை. ஸோ ஆனால் இவங்க வந்து சென்ட் பண்ணாங்க. மறுபடியும் தேங்க்ஸ். ஸோ நிறைய பேர் இன்னும் இன்வால்மெண்ட்டாக வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா நம்மளும் நிறைய வீடியோ பண்ணலாம். ஸோ உங்கள் இன்வால்மெண்ட் மட்டும் கொஞ்சம் தேவைப்படுது. கொஞ்சம் அது மட்டும் கொடுங்க சரிங்களா? அது போதும், நான் நல்லா பண்ணுறேன் சரியா?